கவனத்தோடு கேட்போம். இவ்வாறு ஒரே ஞானஸ்நான ஊற்றினால் புதுப்புறப்படைந்து ஒரே திருவுணவால் ஊட்டம் பெற்று ஒரே குடும்பமாக திகழும் நாம் ஒரே ஞான கோயிலாக வளர்வோம். ஒரே பலிபீடத்தை சூழ்ந்து நிற்கும் நாம் பரம அன்பால் நிறுத்தப்படுவோம். அடையாளமாகவும் திருமுழுக்கின் நினைவாகவும் நம் மீது தெளிக்கப்படும். மேலும் இந்த கோயில் சுவர்களையும் புதுக்கூடத்தையும் புதுமையாக்கும் நாம் இவரது திருப்பாழ்வு புதுமையாளராகவும் நீரே திருவுளமானே. ஆகவே தண்ணீரை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியர்களும் எங்கள் மீதும் இக்கோயிலின் சுவர்கள்